வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. அப்புறம் திருச்சியில வந்து உங்களுடைய தலைவர் டிவி.கே. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அவருடைய பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. இன்னையோட சேர்த்து இது 3வது ரோட் ஷோ அவர் கண்டக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் கிரவுட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நம்பிக்கையை அதிகமாக ஏற்படுத்துது. ஒவ்வொரு ஊரும் போட்டி போடுது. சென்னையில் வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாரு? நம்மளுடைய பெரம்பூர்ல ஆரம்பிச்சாரு. கூட்டம் பயங்கரமா இருந்தது. பெரம்பூர் என்ன, கொளத்தூர்ல இன்னும் நாங்க வந்து கெத்து காட்டுறோம். பயங்கரமா கூட்டம். அதுக்கப்புறம் கொளத்தூராவது ஒன்னாவது, திருச்சியில பாரு அப்படின்னா திருச்சியில் அதை விட பயங்கர கூட்டம். அண்ட் ஒரு சில ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், செக்யூரிட்டி பற்றி நம்ம பேசியிருந்தோம். திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்தே நம்ம பார்த்தோம்னா ஒரு சில காவல்துறையினர் வந்து கையில் வந்து ரோப்போடு ஓடி வருவாங்க. நிறைய இந்த வாட்டி காக்கி சட்டைகளை நிறைய நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஓகே, லைவ்ல நானும் நிறைய பார்த்தேன். ஓகே, ரோப்லாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய தள்ளுமுள்ளு நடக்குதுன்னா டக்குன்னு ரோப்பை போட்டு எல்லா போலீஸ்காரங்களாம் ஒரு 20 பேர் டைட்டாக பிடிச்சாங்கன்னு மக்கள் உள்ளே வர முடியாது. ஸோ செக்யூரிட்டி ஓரளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் ஒரு லேடி வந்து கீழே விழுந்துட்டாங்க. தலைவரே இறங்கி வந்து பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணதெல்லாம் கை கொடுத்து இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து சென்னையில் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை, பெர்மிஷன் கொடுக்கல, இது மாதிரி பல தடங்கள் இருந்தது. ஆனால் திருச்சியில் வந்து இந்த மாதிரியான தடங்கள் வந்து இல்லை. ஐ மீன் அவங்க இல்லை, அது எப்படின்னா இது நேச்சுரலாக நடந்தது கிடையாது. ஓகே, எப்படி சொல்கிறேன்னா, டிஜிபிக்கு வந்து தேர்தல் முதன்மை அதிகாரி வந்து ஒரு கடிதம் எழுதினாங்க. நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் இப்போ இது செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதினாங்க. அதோட இம்பேக்ட் தான். ஏன்னா நாங்கள் போய் தலைவர் முறையிட்டார். அதுக்கப்புறம் கொளத்தூரில் நிகழ்ந்ததை பற்றி நாங்கள் சொன்னோம். அது எந்த செக்யூரிட்டியும் இல்லை, ப்ராப்பராக இது பண்ணல, நீங்கள் இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து உடனே அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க கடிதம் எழுதினாங்க. அதோடைய இம்பேக்ட் தான் நினைக்கிறேன் நான். இப்போ பேசின விதம்க்கு போலாம் டாடி. எப்படி வந்து பேசியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு பேச்சு இது? ஏன்னா குறைஞ்ச டைமுக்கு தான் பேசியிருக்காங்க. அண்ட் வந்து எப்பவுமே சொல்ற சில அந்த ஸ்டாக் ஃப்ரேசஸ் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைம்மா, நான் நிறைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து இப்போ கரண்ட் சிஎம் வந்து அப்போ வந்து சிஎம் கிடையாது. நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு எலெக்ஷன் நான் போகும்போது, ஐ திங்க் தட் வாஸ் அ பார்லிமெண்ட் எலெக்ஷன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் போகும்போது 4 செட் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்கும். பாயிண்ட் ஏல ஒன்று பேசுவார், பாயிண்ட் பியில் வந்து 2வது பேச்சை பேசுவார், பாயிண்ட் சியில் வந்து 3வது பேச்சை பேசுவார், பாயிண்ட் 4ல் வந்து 4வது பேச்சு பேசுவார். மறுபடியும் 5வது பாயிண்ட்டுக்கு போகும்போது முதல்ல என்ன பேசினாரோ அதை தான் பேசுவார். அதான் எழுதியிருக்கும். பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு 4 மேட்டரை திருப்பி வெவ்வேறு இடங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த மீடியா அட்டென்ஷன் பெருசாக இல்லை. நிறைய பேருக்கு அவங்க ஊர்ல பேசினாதா ஃப்ரெஷ்ஷா தெரியும். அடுத்த ஊருக்கு கவரேஜ் அப்படிங்கிறது ஒன்று பெருசா இருக்காது. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ பல பேர் அதே தான் பேசிப்பாங்க. சிஎம் வந்து பேசினார்னா எல்லா மீட்டிங்லயும் ஒரே பேச்சு தான், டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் என்னென்ன சாதனை பண்ணா இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டு அதுதான். ஆனா தலைவர் வந்து தாவேகா தலைவர் ஹீஸ் ட்ரைங் டு டெலிவர் நியூ ஸ்பீச். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புதிய ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திருச்சியில் பேசும்போது KN நேருவை ஸ்ட்ரெயிட் ஆன் ஹெட் ஆன் பண்ணிட்டாரு. நேரு அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கேஸ் பிரச்சனை பற்றி வந்து பேசியிருந்தாங்க, எல்பிஜி ஷார்ட்டேஜ் பற்றி பேசியிருந்தாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த மத்திய அரசு வந்து முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணல. ஆனால் வந்து இங்கே இருக்கிற டிஎம்கே அரசும் வந்து தே ஃபெயில்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு இடி அதெல்லாம் வரும்போது மட்டும் விமானத்தில் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணி போய் டெல்லிக்கு போய் பார்க்குறீங்க, ஏன் இதுக்கு பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சில பேர் அது விமர்சனங்களும் வச்சாங்க, இது வந்து எங்களோட கண்ட்ரோலில் இல்லை, இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து cannot take control of this. எல்லா மாநிலத்திலும் எம்பிஸ் என்ன பண்ணுறாங்க, திமுக எம்பி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் இதே பிரச்சனை தானே? ரைட், எல்லா மாநிலத்துக்கும். நீங்கள் அப்புறம் எதுக்கு இங்கேருந்து எம்பி ஆனீங்க? இப்போ பார்லிமெண்ட்டில் போயிட்டு உங்கள் தமிழ்நாட்டு பேஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறது தானே உங்களோட வேலை. ஆமாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஹேவ் டு ரெப்ரசன்ட் தமிழ்நாடு. அதுக்கு தானே இந்த பார்லிமெண்ட்டே, அதுக்கு எல்லா ஸ்டேட்டும் ரெப்ரசென்ட் பண்ணோம், தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இதை பற்றி பேசணும்ல, பிரைம் மினிஸ்டரை போய் சந்திக்கணும். எங்கள் மாநிலம் வந்து ரொம்ப முன்னேறிய மாநிலங்க, இங்கேருந்து 90% மக்கள் வந்து 99% இன்ஃபேக்ட் இப்போ கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் மற்ற மாநிலம் இப்போ பீகாரோ ராஜஸ்தானோ மற்ற எல்லாம் விறகடுப்பு சமைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் இல்லை. யூ ஹவ் டு கிவ் அ ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி டு அஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க தானே சொல்லணும். அப்போ இது ஒரு எம்பிக்களுடைய வேலை. எம்பி போய் ப்ரெஷர் பண்ணணும்.
அந்த என்னது பெட்ரோலியம் மினிஸ்டரை போய் பார்க்கணும். இந்த மாதிரி எந்த விதமான சந்திப்பும் நடக்கவில்லை. எதுவுமே நடக்கலையே. ஓகே, அதனாலதான் வந்து அந்த இஷ்யூ. அண்ட் எதுக்கு திருச்சியில வந்து அந்த இஷ்யூவை பேசுறாங்க? இன்னைக்கு கரண்டா இருக்குல்ல, அது இப்போ பேசு பொருளா இருக்குல்ல. நான் எவ்வளோ நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய ரிசர்வ், எமர்ஜென்சிக்கான ரிசர்வ் வந்து ஒரு 15 நாளைக்கோ 20 நாளைக்கோ தான் இருக்குது. பல ஹோட்டல்ஸ் வந்து இப்போ மூடிட்டாங்க எல்பிஜி தட்டுப்பாடுனால. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ஹாஸ்டல்ஸு, பிஜி இதெல்லாம் வந்து பலது மூடுறாங்க. அப்போது அதை பற்றி பேசணும்ல இவங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அடுத்த பாயிண்ட், இந்த நேரு கரெக்ட், அவரை பத்தி வந்து ரொம்ப பட்டும் படாத மாதிரியும், பட்டும் படாத மாதிரி இல்லை, ஸ்ட்ரைட்டா தான் அடிச்சிட்டாரு. ஸ்ட்ரைட்டா அடிச்சு பேர் சொல்லாம அடிச்சிட்டாரு. ஓகே. ஆனா வந்து இங்க ஒருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு வந்து வேலை கொடுக்கறது. ஒரு அவர் வாங்கின ஜாப், அதாவது 100 பேரே அதை போட்டிருக்காரு. 100 பேரே 80 பேர்னு நினைக்கிறேன். ஒரு ஜாபுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரையும். ஏமா ஒரு வேலைக்கு 25 லட்ச ரூபாய் கொடுத்து அவன் போறான்னா அவன் எத்தனை லட்சம் ரூபாய் இங்கேருந்து திருடுவான்? எத்தனை பேர் உண்மையிலேயே படித்து எக்ஸாம் எழுதிட்டு அந்த வேலைக்கு குவாலிஃபைடாக இருக்கவன் போஸ்ட் தானே போகுது. அதுவும் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிறவங்க அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு காசு பேசிஸ்ல பண்ணா அப்போ நம்மளோட எஃபிஷியன்சி வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் வந்து நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் நம்ம ஏன் வந்து எப்போவுமே வந்து பியூரோக்ரஸியை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயமா வந்து ஆறதுக்கு காரணம் எஃபிஷியன்சி இல்லை. அந்த எஃபிஷியன்சி நம்ம எப்படி கொண்டுட்டு வருவோமோ நல்ல ஸ்கில்டு குவாலிட்டி பீப்புள் தான். அது நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் லஞ்சம்னால வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தாவேகா தலைவர் சொன்னார். உண்மைதான் சொன்னார். அதுக்கப்புறம் அண்ணா நேரு தான் இருக்கிறதுலே ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்து உண்மையிலே இந்த அரசு 2 விஷயம் பண்ணுறாங்க. வரி போடுறாங்க குப்பைக்கு. நம்ம வந்து இந்த குப்பையெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ராம்கி நிறுவனங்கள், மற்ற ஆர்பைசர், நிறைய நிறுவனங்கள் எடுக்குதுல்ல. ஏதோ கவர்மெண்ட் காசு தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதே போலே வந்து எந்த மாநகராட்சியில் இருந்தாலும் சரி, அந்த ப்ரைவேட் குப்பை இருக்குன்னா அந்த ஊரில் டேக்ஸ் போடுறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு கணக்கு போட்டு இவ்வளோ காசை போடுறாங்க. அதே மாதிரி திருமண மண்டபங்கள்லாம் 2000 ரூபாவோ 5000 ரூபான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஹிடனாக வருது. இப்போ குப்பைக்கு வரி போடுற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அண்ணன் நேரு. அது இல்லாமல் டாய்லெட் கக்கூஸ் கட்டுறதுல ஊழல் பண்ணியிருக்காங்கம்மா. ஆமா, அதுதான் நம்மளே வந்து 4-5 மாசம் முன்னாடி அதை பேசணும். அதை வந்து எடுத்து கனெக்ட் பண்ணி அவர் இன்னைக்கு வந்து அது எப்படி இந்த அடிப்படை சேவைகள் இல்லாதனால தானே இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த உலகத்தை விட்டு இறந்துருச்சுன்னு சொல்ல, கொலை பண்ணப்பட்டாங்க, உலகத்தை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்ப கடுமையா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நல்ல அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கு, நமக்கு வந்து பாசிச பாஜகவை தான் ஒழிக்கணும் அப்படின்னு இன்னும் வந்து பேசிக்கிட்டு முரட்டு முட்டை. ஆமா, எக்ஸாக்டா அதே இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கான திங்ஸ் வந்து இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பேசிக்கான சேஃப்டி இல்லாதனாலதான் இவ்வளோ ரேப் கேசஸ் நடக்குது, மர்டர்ஸ் நடக்குது. அதே மாதிரி சாதாரண பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய நடக்குது அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேரு ஊழல்ல மன்னன். ஆமா, நம்மளே தான் வந்து ஈடியில வந்து ரொம்ப அழகா மாட்டிக்கிட்டாரு அவரு. 1020 கோடி. அதில் எப்படி தெரியுமா, இவங்க லஞ்சம் கான்ட்ராக்டரை வந்து முன்கூட்டியே செட்டிங் பண்ணிடுறது. செட்டிங் பண்ணிட்டு இவர் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் வரவங்களாம் சீக்கிரம் வாங்க, ஆல்ரெடி ஃபுல்னோடனே எல்லாம் போட்டுட்டு வருவாங்களா, எல்லாத்தையும் அப்போ ஒரு காசு வாங்கிறது. அப்போ வந்து 10%, அது வந்து 10% பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறது, கட்சி நிதி. அதுக்கு அடுத்தது வந்து ஒர்க் ஆர்டர் எல்லாம் இஷ்யூ பண்ணும்போது அப்போ ஒரு 10%, 20% ஆச்சா. கடைசியார் அடி தான் பெரிய அடி. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பில்லிங் வரும்ல, இப்போ பில் ரிலீஸ் பண்ணோம், அப்போ ஒரு 15%, 10 to 15%. இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் யார்? அதிகாரிகள் அவன் 30% கரெக்டாக அவன் கொடுப்பானா, அவன் ஒரு % அடிச்சுப்பான். அப்போ 30% 40% ஒரு வேலைக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து வாட்டர் சப்ளை. இப்போ இந்த நகரங்கள் எல்லாம் ரோடு போடுறது, சாக்கடை ட்ரெயின் மழைநீர் வடிகால் போடுறது, 4000 கோடி.
ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குறது, அப்புறம் தண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக தண்ணி சப்ளை பண்ணுறது, இதுக்கெல்லாம் எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் வரும்? ஆமா, கோடி கணக்கில் 1000 கோடி 10,000 கோடி வரும். எல்லாத்துலேயும் 30% 30% 30% மினிமம் அடிச்சாங்கன்னா எப்படி குவாலிட்டியான உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும்? இந்த சந்தானம் வந்து ஒரு ஜோக் ரெடி, அது உனக்கு தெரியுமான்னு தெரியல. என்னன்னா வந்து எல்லாருமே இந்த ரவுடிகள் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, சந்தானம் இருப்பாங்க. அப்ப இந்த ரவுடிகள் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ரொம்ப கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த ரவுடி சொல்லும் போது, சந்தானம் இதோ கீழே வந்து எம்டி பிஸ்கெட் இருக்க பாருங்க, அதெல்லாம் எடுத்துக்கோ. அந்த மாதிரி டிஎம்கே வந்து சொல்றது எல்லாமே வந்து நாங்க வந்து இவ்வளவு பண்ணியிருக்கோம், மக்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், நாங்க வந்து இப்படியான ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அல்பத்தனமா வந்து லஞ்சத்துல வந்து அவங்களுடைய லஞ்சத்தில் திளைத்திருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இவ்வளோ பெரிய லஞ்சம் வந்து கே நேரு அவர்கள் பண்ணியிருக்காரா, அவர் மீது வந்து இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. அதுதான் என்ன இப்போ மத்திய அரசும் திமுக அரசும் ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்றதுக்கு இப்போ இடி வந்து சொல்லிடுச்சு, எஃப்ஐஆர் போட வேண்டியதுதானே? எஃப்ஐஆர் போட்டாருன்னு வச்சுக்கேன், சிஎம் உள்ள இருப்பார். நேரு சொல்லிட்டு நான் வந்து கேட்கலங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்க சொன்னாங்க, கேட்டு நான் தாங்க அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா என்னத்துக்கு ஆகுறது? நான் சின்ன மீன் தாங்க, பெரிய மீன் அங்கே இருக்குங்க, சித்தரஞ்சன் சாலையில் உட்காந்துருக்குதுங்க. நாங்கெல்லாம் சும்மா புழுங்க தூண்டியில் ஃபுல்லாக அரைச்சிட்டு போகிறது அங்கங்க அப்படின்னு சொன்னாருன்னா என்னத்துக்கு ஆகும்? இல்லை, இடி இதை வந்து ரிலீஸ் பண்ணியும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணியும் இந்த டாக்குமெண்ட் இன்னைக்கூட யார் வேணா பார்க்கலாம். அப்படி பார்த்துமே வந்து எந்த விதமான ஜேர்னலிஸ்டோ இல்லைன்னா வந்து விசில் ப்ளோவர்ஸோ வந்து இதை குவெஸ்டின் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, திருச்சி வந்து எல்லாம் வெளிச்சு காலியாயிடும். ஆனா உண்மையிலே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து திருச்சியில வந்து 100% விக்டரி கிடைக்குமா, இல்ல கே நேரு வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இல்லம்மா? அந்த மக்களை பாருமா, யாருமா ஓட்டு போட போறா? கே நேரு வந்து அவரு ஆளை ஹையர் பண்ணி ஓட்டு போட போறா? இல்ல கேட்குறேன், இல்ல இது ஒரு டீம் பிளேயரா? நான் 10 டீம் இறக்குறேன், நீ 10 டீம் இறக்குன்னு நீ பெஸ்ட்டை செலக்ட் பண்ண, அப்படி கிடையாது. இல்லை, இது ஒட்டுமொத்த மக்களும் தானம்மா. இப்போ மக்கள் வந்து எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட அப்போ தான் எங்கள் தலைவர் சொல்கிறேன், நீ வாங்கினா வாங்கிங்க, உங்கள் காசு அது, புரியுதுங்களா? உங்கள் காசு நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்க, ஆனால் ஓட்டை விசிலுக்கு போடுங்க. விசில் நம்ம அந்த பாட்டு எப்படி இருக்குது? சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து ஆட்டோ டியூன் இல்லாமலே வந்து ரொம்ப நல்லா பாடினாரு. ஆட்டோ டியூன் என்னம்மா? ஆட்டோ டியூன்னா இப்போ வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இப்போ ஆட்டோ டியூனுங்கிற ஒரு டிவைஸ்னா அவங்க நல்லா பாடலைனாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணிடும். ஓகே 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 ஓகே. ஆமா. ஸோ நிறைய இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்ல எல்லாம் நிறைய பேர் இந்த ஆட்டோ டியூன் யூஸ் பண்ணி பாடுறதா வந்து நிறைய. அது எப்படி லைவ்ல பாட முடியுமா? ஆட்டோ டியூன் லைவ்ல பாட முடியாது, ரெக்கார்ட் பண்ணும்போது ஆட்டோ டியூன் யூஸ் பண்ணா ரொம்ப ஒரு சுமாரான வாய்ஸும் சூப்பரா தெரியும். ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி அதனால சொல்லுவாங்க வெஸ்டர்ன் மியூசிக்ல வந்து இப்போ ஆட்டோ டியூன் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் அது என்ன புது பாட்டுனா வந்து எதை சம்பந்தப்பட்ட பாட்டு? எலெக்ஷன் இல்ல கொடி பாட்டு, இல்ல அது கொடி பாட்டு, கொள்கை பாட்டு, அது மாதிரி இது வந்து தேர்தல் சின்னத்தை மையப்படுத்தி ஓட்டு போடுங்கன்றத பார்த்து. நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்ட, கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வர, விசில் அடிக்க ரெடியா? சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவரை லாஸ்ட் அந்த பாடின பாட்டுல வந்து மக்களும் வந்து ரொம்ப உற்சாகமாயி பயங்கரமா வந்து உண்மையிலே இறுதி நம்பிக்கை தான். உண்மையா நான் சொல்றேன், தலைவர் விஜய் மட்டும் அரசியலுக்கு வராம இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு ரொம்ப நாசமா போயிருக்கும். உண்மையா இன்னைக்கு இவங்க பயப்படுறதே அதுக்கு தானே. கொள்ளையடிக்கிறது வாங்க சேர்த்து கொள்ளையடிச்சுக்கலாம் அப்படின்னு தானே 2 பேரும் இருந்தாங்க. கண்டிப்பா. அதனால இனிமே அது நடக்காது. அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை தலைவர் வைத்து விட்டார் என்று நினைக்கிறேன். திருச்சியில் அவர் பேசினது ரொம்ப முக்கியமானது வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. கரும்புக்கு ஆமா ரெடி, கரும்புக்கு வந்து காசு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரனாங்களே, ஏன் தரல? நீட்டை ரத்து செய்வேன்னு சொன்னாங்களே, ஆனா செய்யல. அப்படிங்கிற சர்க்கரை எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னாங்களே, ஏன் தெரியல? அதற்கப்புறம் உளுந்தம்பருப்பு தருன்னு சொன்னாங்களே, ஏன் தரல? போட்டு மெரின்னு மெரிச்சிட்டு இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக முன்னாடி சொன்னது பலர் மறந்துட்டாங்க. இப்போ வி ஆர் இம்போர்ட்டிங் ஆயில், நாட் குக்கிங் ஆயில், ஓகே, பாம் ஆயில் palm oil. மோஸ்ட்லி ஃப்ரம் மலேசியா. அதுக்கு நம்ம நிறைய சப்சிடி கொடுக்குறோம். அங்கே இன்னைக்கு வந்து உலக அளவில் யார் பாம் ஆயில் இம்போர்ட்டில் பெரிய ஆளுன்னா அதானி. ஓகே. ஸோ ஆல் த கவர்மெண்ட் அந்த சப்சிடிஸ் கோஸ் டு ஹிம், அதானிக்கு தான் போய் சேருது. அதுக்கு பதிலாக இந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அதாவது ரேஷன் கடையிலேயே கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3 நாங்கள் தரோம் அப்படின்னாங்க. அது தந்தாங்கன்னா இங்கே உள்ள விவசாயிகளுக்கு ரொம்ப பலனாக இருக்கும். ஏன்னா இப்போ தேங்காய் நல்ல விலை கிடைக்கல, எள்ளுக்கு நல்ல விலை கிடைக்கல, கடல் எண்ணெய்க்கு நல்ல விலை, இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் அதை சப்சிடியோடு சேர்த்து அங்கே கொடுங்க. அதான் நீங்கள் கொடுக்குற சப்சிடியை விவசாயிகளுக்கு கொடுங்கன்றேன். ஸோ அதையும் வந்து தலைவர் அடுத்த முறை ஏன்னா அவருக்கும் தெரியும் அடுத்த முறை அட்டி பின்னுவார்னு நினைக்கிறேன். பட் இட் வாஸ் ஸோ குட். ஷார்ட்டா இருந்தாலும் அவர் வந்து கீ இஷ்யூஸை வந்து பேசியிருந்தாரு. பட் டாடி அவர் வந்து நேருவை வந்து திருச்சி வெஸ்ட்ல தான் அவர் போட்டி போடுறாரு, இவர் திருச்சி ஈஸ்ட் போட்டி போடுறாரு. ஸோ திருச்சி ஈஸ்ட் இவரோட ஆப்பனன்ட் டிஎம்கேல இருந்து பார்த்தோம்னா இனிகோ யாராச்சும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த இதை எப்படி பாக்குறேன்? திருச்சியை எதுக்கு சூஸ் பண்ணாங்க? எனக்கு வந்து திருச்சி வந்து நம்ம எப்படி பிஃபோர் என்ன பேசணும், சென்னை வந்து டிஎம்கேயோட ஒரு கோட்டை, அதே மாதிரி திருச்சி இன்னொரு ஒரு கோட்டை. அதனால இந்த 2 கோட்டையை உடைக்கிறதுக்காக தவைக்க தலைவர் வராரு. ரெண்டாவது திருச்சி தமிழ்நாட்டோடைய மையப்பகுதியும் கூட. ஆமா, தமிழ்நாட்டோடைய சென்டர்னா திருச்சி தான். எந்த ஊருக்கும் திருச்சில இருந்து ஈஸியா போயிட்டு வரலாம், சென்னையில இருந்து அந்த ஒரு வேவ் எஃபெக்ட் இருக்கும். அப்போ இது வந்து நேரா இருந்தானா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இருந்தானா, இனிகோ ராஜன் யாரா இருந்தா எல்லாரும் கண்டி தான். புரியுதா? 9 கான்ஸ்டிடுவன்சி திருச்சியில் 9 இஸ் ஓன் பை டிஎம்கே. அதனால அதை அடிச்சு அதில் இருக்குதுல ரொம்ப லோ வெயிட்டே யாருன்னா இனிகோ தான். ஓகே, அவர் வந்து அந்த ஏரியால அவர் நம்ம ஸ்டான்லி அங்கிளோட ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டான்லி கிட்ட வந்து பிஹெச்டி, ஸ்டான்லி தான் பிஹெச்டி கைடு அவருக்கு. ஓ ஓகே, ஆமா. சோ ஆனா அவர் ஹி இஸ் நாட் a strong person in that ஏரியாவா இல்ல எப்படி? இல்ல அப்படி கிடையாதுமா. அவர் வந்து ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. பட் அந்த அடி யாருக்கு விழுவுறது? நம்ம அன்பில் மகேஷுக்கு விழும், கே நேருக்கு விழும். அதே மாதிரி திருச்சி அந்த 9 கான்ஸ்டிடுவன்சி, ஸ்ரீரங்கம் அப்படிலாம் ஒரு 9 கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. 9 கான்ஸ்டிடுவன்சி அடி தான் திருச்சியில். அதே மாதிரி மைனாரிட்டி அந்த இது மைனாரிட்டி கேம் ஐ டோன்ட் திங்க் ஸோ. தாவேகா தலைவர் எனி கரிஸ்மேட்டிக் லீடர், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்க ஹிந்து அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்து பிராமின் அதனால் ஓட்டு போடுங்க, இவர் மலையாளி இதனால் ஓட்டு போடுங்க அப்படிலாம். அப்படின்னா அவங்க வந்து கர்நாடகா சேர்ந்தவங்க தான் ஜெயலலிதா. ஆமாம், எம்ஜிஆர் வந்து மலையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களெல்லாம் தமிழர்கள் எப்படி கொண்டாடினாங்க? சாதி மதம் மொழியெல்லாம் பார்த்தாங்களா? அப்படிலாம் நீ எனக்கு தலைவனாக இருக்கிறத நான் வந்து எனக்கு நல்லது செய்வேன் நான் நம்புறேன்னா நான் தலைவன் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜோசப் விஜய் அவர் பெரம்பூரில் எங்கே இருக்கிறாங்க ஆங்கிலோ இண்டியன்ஸு? ஆங்கிலோ இண்டியன்ஸ் முதல்ல வந்து இருந்தாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் குளத்தூர்லேயே இப்போ நம்ம பிரதீபே குளத்தூர் தான். குளத்தூரில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டனி பிரதீப் அப்படின்றது குளத்தூர் தானே அவரு. ஆமாம், சென்னை ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கம்மா. அதே மாதிரி திருச்சி ஃபுல்லாக முஸ்லிம்ஸும் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, எல்லாரும். பெரம்பூர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்கு, நிறைய மாஸ்க்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு சர்ச்சும் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயத்த அப்படி அந்த அந்த இதை பார்த்து கண்டிப்பா ஓட் போட மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி ஒரு விமர்சனம் வைக்க. அது வேற வழி. ஜோசப் விஜய் இப்போ ஏன் இவ்வளவு நாள் விஜய் விஜய் விஜய்னு இன்னைக்கு மட்டும் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்றாருன்னு கேட்குறாங்க. சொல்ல முடியும். இப்ப நான் உன்னை லீசான்னு கூப்பிடுறேன், எலிசபெத் எஃப்ஜேன்னு நான் வந்து நீ எங்க சொல்லுவ? யூனிவர்சிட்டியில போகும்போது அப்படித்தானே சொல்லுவ. ஏன் இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்றியா ஓட்டு எடுக்கும் போது அவர் சொல்லலையா? அப்போ ஃபுல் பேரை சொல்லும் போது ஒரு இடத்துல அப்படிதான் அஃபிஷியலா நீங்க இப்போ இதுல எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க போடும்போது சி ஜோசப் விஜய் தான் போட முடியும். இல்ல அவரும் அப்படிதான் போட்டிருக்காரு. அவரோட சிக்னேச்சர் சிஜே அப்புறம் என்னமோ சம்திங் வி அந்த மாதிரி இருக்கும். ஆமா, அப்போ இது கிறிஸ்டியன் கார்டு ப்ளே பண்றாரு, வெள்ளாளருக்கு அதெல்லாம் ஹம்பக். ஏன்னா அவருக்கு வந்து நீ எந்த மதத்தையும் போச முடியாது. அவங்க அம்மா ஒரு ஹிந்து, அவங்களுக்காக ஒரு சாய்பாபா கோயிலே கட்டியிருக்கிறாரு. அப்போ அதை இந்துன்னு எடுத்துப்பீங்களா? ஆமா, அதே மாதிரி நோன்பு வைக்கிறாரு. அப்போ வந்து இஸ்லாம் முஸ்லிம்னு எடுத்துப்பா, ஜோசப் விஜய் முகமதுன்னு எடுத்துக்கலாம்ல. அதனால எல்லா ரிலிஜனுக்கும் பொதுவானவர்.
அவரை போயிட்டு இவங்க வேணும்னே ஒரு ரிலீஜனில் இருப்பாங்க, ஏன் மைனாரிட்டி ஓட்டுக்கு இங்கே வந்துட்டார். மைனாரிட்டி பெரம்பூரில் ஏதோ மைனாரிட்டிஸ் தான் இருக்கிற மாதிரியும், திருச்சியில் மைனாரிட்டிஸ் தான் இருக்கிற மாதிரியும். அது இனிகோ எதிராஜுக்கு ஒரு சீட்டு கேட்டாங்க, அவர் கொடுத்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக, அதாவது ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார்னா அது இனிகோ தான். ஓகே. அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் இப்போ ஒரு 10 வருஷமாக கவர் பண்ணியிருப்போம், ஒரு 10 இயர்ஸாக கவர் பண்ணியிருப்போம். இது போயிட்டு கருணாநிதி பீரியட்லேருந்து ஒரு கிறிஸ்மஸ் விழா நடக்கும், அதில் சிஎம் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு பல ஆண்டுகள் நடத்தி இப்போ கடைசியாக இப்போ சீட்டு வாங்கியிருக்கிறாரு. சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆனார். அது அவர் கிறிஸ்துவ மத நல்லிணக்க அமைப்புன்னு அது ஒரு கட்சி வச்சுருக்காருங்க. அது பிகாஸ் அங்கே ஒரு ஏற்கனவே டிஎம்கேல ஒரு கிறிஸ்டியன் போட்டி போட்டதுனால அது கிறிஸ்டியன் அப்படிலாம் அதெல்லாம் கதையே திருச்சி உன் கோட்டை அடிச்சு தூள் கலப்புறேன் அப்படின்றது தான் அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரே தத்துவம். டேடி, அதே மாதிரி அண்ணன் உதயநிதி அவர்களுடைய சொத்து பட்டியல் பற்றி பேசுங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு இல்லையா? சொத்து பட்டியல் வந்திருக்கு. ஆனால் திமுகவுடைய அவங்களோட மூளையை ரொம்ப நான் சில நேரங்களில் பாராட்டியே ஆகணுமா. இப்போ இன்னைக்கு சேப்பாக்கத்தில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு யார்? உதயநிதி. கூட்டமே இல்லை. என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து பார்த்தா கூட்டம் இல்லாமல் அது இல்லைன்றது மறைக்கிறதுக்கு கருப்பு சிவப்பு பலூனை நிறைய கட்டிட்டாங்க. நிறைய பலூனை வச்சு கூட்டத்தை பார்த்தா கூட்டம் இல்லைன்றத பலூன் வச்சு மறைச்சிட்டாங்க. பார்த்தியா நீ? இல்லை, பார்த்தேன். ஓகே, அந்த விஷயம் பார்க்கலாம். மாதிரி ரொம்ப எவ்வளோ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே ஒரு தனி பிரெயின் வேணும். அதாவது தப்பு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் மறைக்கிறது எப்படி, இதில் ரொம்ப கில்லடி. ஆனால் எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் மாட்டிப்பீங்க. அதுதான் அதில் இந்த சொத்து பட்டியலும் விட்டுருக்காங்களே, அதுவும் அதுதான் காட்டுது. ஆமா டாடி, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு 20 கோடி மட்டும் தான் இருக்கு. ஷாக்கிங் என்னது, நான் எதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன்னா 2020-21 அப்போ திமுக ஆட்சியில் இல்லை. ஆமா, அப்ப ஆட்சி அதிகமா இருந்திருக்கு இல்லையா? இல்ல 4 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு அவருடைய வருமானம். ஜஸ்ட் 4 lakhs. ஓகே. ஒரு வருஷத்துக்கே. ஓகே. 4,69,850 காசு எப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு. அடுத்த வருஷமே 4 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. நீ புரிஞ்சுக்கமா, 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் அடுத்த வருஷம் 2021-22 2,79,00,000. ஓகே. எத்தனை மடங்கு ஜம்ப்? ஆமா, 4 லட்சம் to 2 கோடிங்கிறது பயங்கரமான ஜம்ப்ல. 1000 மடங்குக்கு மேலமா. ஆமா. எப்படிமா இது how was it possible? அதே நேரத்தில் அவங்க மனைவி அந்த 2021 புரியுதுங்களா, 2021-22 19 லட்சம் காட்டியிருக்காங்க. ஓகே. கணவனோட அதிகமாக காட்டியிருக்காங்க, 19 லட்சம். ஆனால் இது அவர்தான் சொல்கிறேன். அப்போ இங்கே இந்த உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த ஆண்டே எவ்வளோ? 2,79,00,000. மூன்றாவது ஆண்டு 2022-23 இருக்கு பார்த்தியா, அதில் 7,94,00,000. யாரு? அவங்க மனைவி? உதயநிதி ஸ்டாலின். ஓகே. சரி, 4 லட்சத்தில் 2020-21 இருந்தவர் 21-22 2 கோடி போறாரு. கிட்டத்தட்ட 3 கோடின்னு வச்சுக்க, 2,79,000. அடுத்த வருஷமே 7,94,00,000, 8 கோடின்னு வச்சுக்க. எப்படி இது டம்முன்னு ஜாஸ்தி ஆகுது? அவர்தான் அது பேர் என்ன, சிவப்பு பூதம் வச்சிருக்கிறாங்க. சிவப்பு பூதம் முன்னாடி தானே இருந்திருக்கும். அப்ப எங்கேயோ பவருக்கு வந்த இது எதுக்கு இந்த சொத்து பட்டியல் கேட்குறாங்க? எது கேட்குறாங்க? உங்களோட வருமானம் எப்படி இருக்கு ஆஃப்டர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏறுதா, ஆட்சிக்கு வந்த பிறகு குறையுதா அப்படின் போது 8 கோடி போயிருக்குது. அதே 2023-24 1 லட்சம் ஆயிடுச்சு. 1 லட்சம் ஆகுறது அவர் ஓகே. அவர் என்ன இப்போ முதலமைச்சர் சேலரி, துணை முதலமைச்சர் சேலரியில் மட்டும் வாங்கிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். 2024-25 அகெயின் இல்லை 1 லட்சம் தான். ரெண்டாவது வாட்டியும் 2024-25 1,40,000. ஆனால் இவருக்கு எப்போ குறையுது? 2024-25 குறையுதா? அந்த பீரியடில் 2024-25 3 கோடி மனைவிக்கு காசு வருது. ஓகே, அவங்களுடைய வருமானம். ஓகே, புரியுதா? அப்போ இது எப்படி சாத்தியமாச்சு? 4 லட்சம் சம்பாதித்து கொண்டிருந்தவர்
எப்படி 2 கோடி சம்பாதிச்சாரு, அடுத்த ஆண்டே எப்படி 8 கோடி சம்பாதிச்சாரு, அதற்கு அடுத்த ஆண்டு எப்படி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்? அவர் படங்கள் மூலமா சம்பாரிச்சிருக்கலாம்ல டேடி. இல்லம்மா, அப்போ அந்த படங்கள் மூலமான ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே படம் எடுத்திருந்தாங்கல்ல. அப்பானா ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் பண்ணாங்க அப்பயும் பண்ணாங்க. அப்போ சரி, ஓகே, ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சொல்லலை, ரெக்கார்ட் சொல்லுது, ரெக்கார்ட் தானே சொல்லுது. அப்போ ரெக்கார்டு இது சொல்லும்போது எப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு கோடிக்கணக்கில் உங்களுக்கு இன்கம் வந்தது, இந்த கேள்வி வருதா? அப்போ இவரோட இன்கம் 1 லட்சம் அதாவது மாதம் 1 லட்சம் 2024 25 1 லட்சம், 23 24 1 லட்சம். அதே அந்த 2023 24 மனைவிக்கு வந்து 40 லட்சம், 2024 25 இவங்க 3 கோடி. புரியுதா? மனைவி 3 கோடி நான் கெஸ் பண்றேன். அவங்க இப்ப ரீசெண்டா வந்து கொஞ்சம் படங்கள் எடுத்தாங்கல்ல, சோ வேற என்னமோ படம், பேரு மறந்துட்டேன், நீக்கு மாதிரி வேற என்னமோ படம், அந்த படம் வந்து எடுத்தாங்க. சோ மேபி அதனுடைய இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய இன்கம் ஏறுதே, ஆட்சிக்கு முன்னாடி இல்லையே. 4 லட்சம் எப்படி 2 கோடியா மாறும், 2 கோடி எப்படி 8 கோடியா மாறும், அதுக்கப்புறம் நீங்க எப்படி 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க? நான் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கா வந்து படிச்ச நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல வந்து அவருக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரியே வந்து டிக்ளேர் பண்ணல, இல்லவே இல்ல. இருக்காது, என்ன வச்சுப்போம், இல்லைன்னு வச்சுப்போம். கேஷ் ஆன் ஹேண்ட் வந்து 50,000 ரூபாய் வச்சுக்கிறாரு. ஓகே, அவங்க அப்பா வந்து 10,000 ரூபாய் தான் வச்சிருந்தாரு, இவர் 50,000 ரூபாய் வச்சிருக்காரு. எப்படி குடும்பத்தை ஓட்டுறாங்க தெரியலையே. 10,000 1 லட்சம் தான் அவருக்கு இந்த வருஷம் சம்பளம் வந்து 1 லட்சம் தான் வாங்கியிருக்கிறாரு. 1 லட்சம். மனைவி வந்து, ஆனா மனைவி வந்து 3 கோடி சம்பாதிச்சாங்க. ஆமா, அவங்க டைரக்டர்னால அவங்க சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு. அவங்க இப்பதான் படமும் எடுத்தாங்க. அவங்க கையில வந்து காசு வந்து அவங்கள்ட்ட கேஷ் இன் ஹேண்ட் வந்து 75,000 வச்சிருக்காங்க. ஓகே, 75,000 ரூபாய் வச்சிருக்காங்க. அதான் டீ செலவுக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதே மாதிரி மனைவிக்கு வந்து 13 கோடி. இன்னொரு சொல்ல மாட்டேன், டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு. ஆமா, டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இனோவா ஒன்று வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது அவர் ஒரு ஹம்மர் காரில் பிடிச்சி ரைட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது என்னுடைய காரே இல்லைங்க, இன்னொருத்தர் காரு அப்படின்னு. அப்புறம் எதுங்க உங்கள் வீட்டில் பார்க் பண்ணியிருந்துச்சு அப்படின்லாம் உங்கள்கிட்ட எப்படிங்க? அது ஃபைன். இப்போ அந்த ஹம்மர்லாம் கிடையாது, ஒரு டிஃபெண்டரு, ஒரு இனோவா இருக்குது. ஒரு 12 கோடி சொத்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவங்க மனைவி வந்து 13 கோடி சொத்து பண்ணியிருப்பாங்க. இவங்களும் வந்து ஏழைகள் தான், வாங்க ஏழைகளா வாங்க அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி இன்னொன்று மறந்துட்டீங்களே, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியா? நான் அதை பார்க்கல. அது எதுக்குமா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு? தமிழ்நாடே ப்ராப்பர்ட்டி மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த கனவில் மண் விழுவது விரைவில் விழுந்து விடும் அப்படின்றத அதையும் நம்ம சொல்லிப்போம். ஆனால் இது இந்த 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 தகவல் கூட நமக்கு வரலன்னு வச்சுக்கேன், நம்மளாம் வந்து இருட்டில் தானே வந்திருப்போம். எப்போ எனக்கு இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு பிராக்டிஸ் இருந்ததா இல்ல ரீசெண்டா தான்? இல்ல, ரீசெண்ட் டேஸ் தான், ஒரு 10 இயர்ஸா, ஐ திங்க் 10 இயர்ஸா அது கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். நல்ல பிராக்டிஸ். அது எனக்கு இன்னமும் ஷாக். 4 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சவர் எப்படியா அடுத்த வருஷமே 2 கோடி, அதுக்கு அடுத்த வருஷமே எப்படியா 7 கோடி மேல ஹிட் கொடுத்துருப்பாரு? ஹிட் இல்லம்மா, எனக்கு இது ஏத்துக்கவே முடியல என்னால. இப்போ எங்க தலைவர் பார்த்தீங்கன்னா 200 கோடி 180 கோடி இப்படின்னு கரெக்டாக ஒரு அதில் வந்து ஒரு பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதே மாதிரி இவருக்கு இந்த 7 கோடி சம்பாதிக்கிறதால வந்திருக்குல்ல, அதே பீரியடில் தான் சிஎம்க்கு 66 லட்சம் போயிருக்கும். சொந்த அப்பாவுக்கு வந்து பையன் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாரு, ஏதாவது பையன்ருப்பாரு. நீ கேட்கறதுக்கு நீ யாரு டேடி? அது கரெக்ட். நான் தமிழ்நாட்டு குடிமகன்மா, எனக்கு கேட்கறதுக்கு இல்லை. அதுக்கு தானே இது பப்ளிக் டாக்குமெண்ட்டா எலெக்ஷன் கமிஷன் கேட்குது. எல்லா உரிமையும் இருக்கு. 4 லட்சம் ரூபாய் வாங்கினவர் 2 கோடி சம்பாதிக்கிறாரு, 8 கோடி சம்பாதிக்கிறாரு. எப்படி இந்த சம்பாத்தியம் வந்தது அப்படின்றது மறுபடியும் அவர் சேப்பாக்ல தான் கண்டெஸ்ட் பண்றாரா? சேப்பாக்கம் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. ஓகே, சேப்பாக்கத்தில் தான் பலூன் வச்சு மறைக்கிறாங்களே, கூட்டமே இல்லையே. இது இன்னும் கொடுமை வந்து இங்கேயும் சுத்தமாக கூட்டம் இல்லை, கரூர்ல. ஆமா ரெடி, நானும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். கரூர்ல வந்து ஆயிரக்கணக்கான எம்டி சேர்ஸ். ஐ திங்க் நேத்து ஏப்ரல் ஃபூல்னால எல்லாருமே மக்கள் எங்களை ஏமாத்தாதீங்க, எங்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் யாரும் போகல. நிறைய போனால் பொய்யா சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க, ஏப்ரல் ஃபூல் பண்ணுவார் ஸ்டாலின்னு, அதனால் நம்ம போவேணான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு they didn't goன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு முக்கியமான விஷயம், திருச்சியை பொறுத்தவரையும் ஜனநாயகன் பற்றி பேசினார். ஆமாம், இது வந்து நான்
ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது ஒரு 3வது ஒரு 4வது ஸ்பீச்ல மறுபடியும் ஜனநாயகன் உண்மையிலே அவர்கள் எனக்கு எடுக்கிறாரு. எனக்கு கட்சியிலேருந்து சொன்னேன்னா ஜனநாயகன் ஒரு 10 மாநாடுகளுக்கு சமம்னாங்க. ஓகே. 10 மாநாடுகளுக்கு சமம். அதை தான் தலைவரும் நீங்கள் சொல்லியிருப்பாங்க. உங்களோட எனக்கும் உங்களுக்கும் உள்ள நெருக்கத்தை இன்னும் அதிகம் பண்ணும் அந்த படம். அதனால தான் அதை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஜனநாயகன் ஒரு 10 மாநாட்டுக்கு சமம். அதனால தான் அதை அந்த படம் வெளில வந்துச்சுன்னா இன்னும் அமோக வெற்றி, பயங்கரமான வெற்றி வாய்ப்புகளை தாவேகாவுக்கு கொடுத்துரும். அதனால அதை அமுக்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இனிமே அந்த படம் வர வாய்ப்புகளே இல்லைல்ல. மக்கள் வந்துட்டாங்களேம்மா. படம் வருமா? படம் வராமல் எங்கே போகும்? படம் வந்து இல்ல. ஆனா இப்போ இந்த ஏப்ரல் டைம்ல வராது. சிஎம்மா இருக்கும்போது வந்துடும். விடு, என்ன பிரச்சனை, உறுதியாக வந்துடும். ஆனால் மக்கள், நான் தொடர்ச்சியாக ஒன்றை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி. அந்த மக்கள் சக்தி மக்கள் திரளை நீங்கள் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. பாண்டிச்சேரியில் 19 இடம் கேட்டாங்க. 19 இடம் கேட்டாங்க. அது 4 இடத்துக்கு தான், 4 5 இடத்துக்கு. ஏன் பாண்டிச்சேரியில அப்படி? பாண்டிச்சேரிங்கிறது தமிழ்நாடு போலீஸ் வராது இல்லையா? அது பாஜக. ஓ, அதனாலயா? அது பாஜக ஆளும் மாநிலம். அங்கே சிஎம்க்கு அவ்வளோ பவர் கிடையாது. கவர்னர், டெப்டி, அந்த கவர்னருக்கு தான் அங்கே அதிக பவர். அதனால தான் அது யூனியன் டெரிட்டரி. இதே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தட் ஸ்டேட், தட் டெரிட்டரி பிலாங்ஸ் டு த யூனியன் கவர்மெண்ட். அப்படி தான் அங்கே அவங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது எப்படி அனுமதிப்பார்கள்? ஒரே நேரத்தில் 2 பேரை எதுக்குறாரு. ஆனால் அந்த பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் எதுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி மக்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். ரெடியா இன்னைக்கு இது பெரிய ப்ளஸ்ஸே, ஒரு மிகப்பெரிய கூட்டம் அரசியலை நோக்கி நகர்ந்துருக்குது. அவங்க ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தே நோ வாட் இஸ் வாட். நீங்கள் என்ன போட்டாலும் மக்கள் நீங்கள் திருச்சியெல்லாம் பாரு, அப்படியே குலுங்குது. ஆமா ரெடி, பயங்கர ஒரு கூட்டம். எனக்கு தெரியல, மேபி அந்த இன்னொரு கேண்டிடேட் டிஎம்கேலேருந்து அவர் நின்னா இந்த மாதிரி கூட்டம் வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ கூட்டம் விஜய் அவர்களை சார்ந்து வந்துச்சு. யார்? இனிகோ எரிதிராஜ். ஆமா ஆமா. என்னம்மா, டெப்டி சிஎம் உதயநிதிக்கே பலூன் வச்சு மறைக்கிறாங்க கூட்டம் வரலன்ட்டு. அதான் அங்கே எம்டி சேர், கரூரில் எம்டி சேர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு சிஎம். இப்போ எப்படி எங்கே இனிகோ எரிதிராஜுக்கெல்லாம் எப்படி கூட்டம் வரும்? உண்மையிலே இந்த கூட்டத்தை, ஆனா டாடி ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க டேடி. இப்போ முன்னாடி கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, அப்படி பேசிட்டு இருந்த மக்கள் இப்போ அந்த கூட்டத்துல எவ்வளவு பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. வேற வழி, வைத்தறிச்சல என்ன பண்றது? அல்ல, அவங்க சொல்றது இந்த மாதிரி அந்த கூட்டத்துல யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன வேணா கதை சொல்லட்டும். எஸ்ஐஆர் வந்துச்சு, யாருக்கு மெயினாக ஆப்பு விழுந்துதோ எஸ்ஐஆரில் திமுக தான் ஆப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் 80,000 ஓட்டு கொளத்தூரில் காணாமல் போச்சு. ஓகே. அந்த 80,000 ஓட்டில் தான் லீடிங்கில் சிஎம் வின் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். 80,000 ஓட்டு லீடிங், 80,000 எல்லாமே கள்ள ஓட்டு. ஓகே. அது இப்போ எஸ்ஐஆரில் டெலீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே 60,000 ஓட்டு சேப்பாக்கம்ல உதயநிதி ஸ்டாலின் வின் பண்ணுவார். அந்த 60,000 போயிடுச்சு. அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய போயிடுச்சு. சென்னையில் தான் அதிகமாக போனது. அதான் சென்னை கோட்டான்றாங்களா, ஃபுல்லாக கள்ள ஓட்டு வச்சுட்டு ஓட்டை போட்டுருக்காங்க இவ்வளோ நாள். அதுவும் போயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக திமுக மண்ணை கவ்வுவது உறுதி அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். பார்ப்போம். ஏப்ரல் 23 ஒரு புது விஜயும் தன்னுடைய வீட்டை விட்டு போவாங்க. இது நான் சொல்கிறேனே, மிக முக்கியம். காலையில் முதல் நாள் நைட்டே கூட்டிடுவாங்க மக்கள். முதல் நாள் ஓட்டை நான் போட்டே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவ்வளோ அந்த அந்த எழுச்சி இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள்மா. ஒரு சென்னையை பொறுத்தவரையும் ஒரு 70லேருந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் போனது ஒரு 80% வாக்குகள் சென்னையில் விழுந்துருச்சு அப்படின்னாலே we can easily calculate. ஆனால் டாடி, நான் இந்த எலெக்ஷனில் மட்டும் தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இந்த எப்போவுமே நமக்கு தெரியும் ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில்னால் இன்னொரு கட்சியை எதிர்ப்பாங்க அதெல்லாம். ஆனால் இந்த எலெக்ஷனில் மட்டும் தான் நான் பார்க்குறேன் ரிலீஜியஸ் லீடர்ஸே இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பேசிருக்காரு. ஆமா, ஃபாதர் ஆர்.என். சார்ல்ஸ் குமார் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு இது தேவையா? இப்பொழுது பெரம்பூர் தொகுதியிலே, உங்களுடைய தொகுதியிலே விஜய் அவர்கள் போட்டியிடுகிறாரே, அவர் ஒரு கிறிஸ்தவர்.
ஆகிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவீர்களா என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், கிறிஸ்தவர் என்பது பெயரிலே மட்டுமல்ல, பெயர் சொல்லுகின்ற வாழ்க்கையிலேயும் கூட ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார் என்று இப்பொழுது அண்மையிலே நமக்கு தெரிய வந்தது. அவருடைய குடும்பத்தையே அவர் கட்டி காக்க முடியாமல் இருக்கிறவர். ஒரு நாட்டையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எப்படி காப்பார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லோருமே அதை பற்றி மிகவும் பிரபல்யமாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இது வருகிறது. இதுவரை எதிலுமே ஈடுபடாதவர், எந்த ஒரு அரசியல் போராட்டங்களிலும் ஈடுபடாதவர், தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக குரல் கொடுக்காத அவர்களெல்லாம் எப்படி தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் என்று நான் பலரிடம் சொல்லி கொண்டிருந்தேன். அதுவும் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுக்கிறவர்கள், ஆதி காலத்திலிருந்து கலாச்சாரத்துக்கு, நாகரிகத்துக்கு வித்திட்ட தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே தமிழ்நாட்டிலே எப்படி தமிழ் மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கலாம். அவர்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் இன்றைக்கு தமிழ் மக்களிடம் வந்து அவர்களுடைய ஆதரவை கேட்பது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒன்று என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தானே. ஆமா, அவருக்கு மோட்சம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. இல்லை, நான் சொல்றேன், இவர் யார் வந்து உண்மையான மதச்சார்பற்ற அரசை யாரால் தர முடியும்னா எங்கள் தலைவர் திரு விஜய் அவர்களால் தான் தர முடியும். இவங்க மதச்சார்பற்ற அரசாயிருங்க. எங்க டெய்லி ஒரு ஒன்னா ரெண்டா எவ்வளவு கிறிஸ்டியன் எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, இல்ல எவ்வளவு முஸ்லிம் எம்எல்ஏஸ் இருக்காங்க, இல்ல எவ்வளோ மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ்ல இருந்து எம்எல்ஏஸ் இருக்காங்க, இல்ல எவ்வளவு விமன் இருக்காங்க. ஆக்சுவலா தாவேக்கால தான் விமன் வந்து அதிகமா இருக்கிறாங்க எம்எல்ஏஸ். டிஎம்கேல வந்து கம்மியா தான் இருக்காங்க, 5-6 சீட் கம்மியா இருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல வந்து விமன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. தாவேக்கால மட்டும் தான் வந்து இவ்வளவு விமன் ரெப்ரசன்ட் அதாவது தாவேக்கால எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ், ஜெண்டர், ரிலிஜன் எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இட் இஸ் வெரி 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 வெரி. ஆனா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆனா ரிலிஜியஸ் லீடர்ஸ் வந்து ஒருத்தங்க வந்து இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, பிரஸ் மீட் கொடுக்கறது, அவர் சாதாரண ஒரு சர்மன்லயோ மாஸ்லயோ வந்து அது சொல்லாம பிரஸ் மீட்டே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. போன எலெக்ஷன்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாருமே மாஸ்ல சொல்ல திமுக அரண்டு போயிருக்குன்னு அர்த்தம். இல்ல எல்லாம் எல்லாருமே மாஸ்ல என்ன சொன்னாங்க, நல்ல ஒரு ஓட்டா போடுங்க, எல்லாருக்கும் வந்து சமூகம் வந்து நல்லா இருக்கணும், எல்லாருமே எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு உரிமைகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னா சொல்லி முடிச்சிருவாங்க. அதாவது ரொம்பலாம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் ஒரு பிரஸ் மீட்டே வைக்கிறாரு. இது வந்து நான் புதுசா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? ஏன்னா நீங்க பல தேர்தல், அதாவது எப்படின்னா நீ சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்டா. இப்போ ஜமாத்துல கூடி என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களை பொறுத்தையும் அந்த தொழுகை, வெள்ளிக்கிழமை தொழுகையில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஆனால் மனசில் வச்சுங்க மதச்சார்பின்மையான ஒரு கூட்டணி அதுக்கு போடுங்க, இல்லைனா பாஜகவுக்கு எதிராக ஒன்று அணியை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ தேவாலயங்களும் சொல்கிறது வழக்கம். ஆனால் இந்த வாட்டி அந்த ஜோசப்ன்ற வார்த்தைக்காக எல்லாம் களத்தில் இறங்கிட்டேன். புரியுதா? எல்லா சாமியாராக இருக்கிட்ட ஒருத்தர் நடு பூசையில் ஆல்டர்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு. ஆமா, 41 பேரை வந்து கொன்றவர்களுக்கு நம்ம எதுக்கு வந்து இது என்னமோ இவர் வாங்கி கட்டினாரு. அதே போல இந்த சாமியாரு இப்படி பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து அவரே விஜய் அவர்களே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து பாஜகவோட என்னைக்குமே சமரசம் பேச மாட்டோம்னு. இவர் சொல்றாரு, நமக்கே தெரியும், நியூஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், இதெல்லாம் பண்ணிருக்காரு, பாஜகவோட போறதா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப எங்க தூக்கி மூஞ்ச வச்சு பாரு.
இல்ல அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் புதுசா இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தரும் கிளம்பிருக்காங்க, என்னமா கிறிஸ்தவர்களே இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே அவர் கிறிஸ்டியன் சொல்லிட்டு ஓட்டு போட்டுறாதீங்க, அவரால் ஜெயிக்க முடியாது, நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் யாருக்கு போகுது, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் தான் போகுது, தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க அப்படின்றானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டிசைனாக கதை விடுறதுல திமுகவை மிஞ்சி ஆளே கிடையாது. அதோட உச்சம் தான் இந்த பலூன் மேட்ரு. அது இப்போ அதெல்லாம் யூனிக் ஐடியா. எனிவே லிசா, தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.